இன்றைக்கி நான் செய்ய போகிறது உருண்டை குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வடகை போட்டுக்கிறேன். கிட்ட இருந்தால் வடகை போட்டுக்கோங்க, இல்லைன்னா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா வடகம் பொரிஞ்சிடுச்சு. நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு கட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாய்த்தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் உருளை குழம்பெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். நான் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸு புளி ஊற வச்சு அதை இப்போ கரைச்சி எடுத்துட்டேன். இதில் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா உருண்டை போடும்போது அது அப்படியே திக்காயிடும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த உடனே தான் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உருண்டையை போடணும். இப்போ உருண்டைக்கு தேவையான பொருளை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து கடலைப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு சோம்பு வாசத்துக்காக. இது போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். கடலைப்பருப்பு நான் எப்படியே 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குழம்புல போட்டுக்கிறதுனால உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ரொம்ப குறக்குறன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நைஸாக அரைச்சா தான் நல்லா அது உள்ளே போடும்போது நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அரைச்ச மாவில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நான் குழம்பு வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடுறேன். இப்போ நான் அப்படியே உருண்டை அதில் போடுறேன். ஸ்லோலியாக இருக்கட்டும். அதுவே வெந்து மேலே மிதந்து வரும். அப்போது நம்ம கொஞ்சம் ஹையில் வைக்கலாம். இதை போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அதுவே வெந்து மேலே எழும்பி வந்துடும். பாருங்கள், நான் போட்ட ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை. கரெக்டாக வந்திருக்கு. உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள்.